ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாளிலும் ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்ற இளம் விதவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 68:5 சொல்கிறது, நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் திக்கற்ற பிள்ளைகள் தகப்பனா இருக்கிறார், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, இந்த நாளில் தகப்பனே ஆண்டவரே, அப்பா திருமணமாகி ஒரு சில மாதங்கள், ஒரு சில நாட்கள், ஒரு சில வருடங்களிலே தன்னுடைய துணையை இழந்த ஆண்டவரே அப்பா, கண்ணீரோட இருக்கிற ஆண்டவரே, துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்க கருத்துல தந்து நாங்க ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த தேவனை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா, என் தேவன் நீங்க ஒரு ஆறுதலை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிற திக்கற்ற பிள்ளைகளா நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, கணவனை இழந்தது நிமித்தம் குடும்பத்தாரும் ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலைகள் எத்தனையோ இடங்கள்ல நடக்கிறதுப்பா. எல்லாவற்றையும் தேவன் நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு நீங்க தகப்பனா இருங்கப்பா. அவர்களை நியாயம் விசாரிக்கிற தேவனா அந்த இடத்துல நின்று நீங்க பிள்ளைகளை நடத்துங்கப்பா. அவர்களை தேற்றரவரனா இருங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. இந்த சமூகத்துல எப்பொழுதும் அவளுக்கு அங்கே நிலைத்திருக்கிற கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் நீர் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்க கரத்துல தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அப்படியே இரண்டாவதாக, இழந்த துக்கம் ஒரு பக்கம் அப்படின்னா அவங்களுக்கு தீய எண்ணங்களோடையும் தீய சிந்தனைகளோடையும் அவங்களை நெருங்குகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலைகள் பிள்ளைகளை சோர்வு அடிக்க கூடாது. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, ஆண்டவரே சப்பா, நீ ஆண்டவரே கடந்ததை மறந்து விடு, நீங்க புதிய காரியத்தை செய்வே நீங்க சொல்லிருக்கீங்கப்பா. பிள்ளைகளை தீய எண்ணங்களோடையும் தீய சிந்தனைகளோடய எங்க பிள்ளைங்களை யாரும் நெருங்கி விட கூடாதுப்பா. நொந்து போய் இருக்கிற பிள்ளைங்களை, சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைங்களை தீய மனதோட தீய எண்ணங்களோட யாரும் நெருங்காதபடி என் தேவன் தாங்க பிள்ளைகள் நீங்க வேலி அடைப்பீராகப்பா. அவர்களுக்கு ஏற்ற புதிய வாழ்க்கை தகப்பனே என் தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தனிமையானவர்கள் வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன் தாமே அப்பா. தனிமையா நிற்கிற பிள்ளைகளுக்குப்பா நீர் ஆண்டவரேசப்பா இன்னொரு குடும்பத்தினை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரை துணையாக ஒரு ஆண்டவரேசப்பா துணையை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரை தவறான எண்ணத்தோட தவறான சிந்தனையோட யாரும் எங்க பிள்ளைங்களை நெருங்காதபடி அப்ப நீங்க வேலி அடைத்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. யாரும் எங்க பிள்ளைங்களை நெருங்கி விடக்கூடாதுப்பா. எங்க பிள்ளைங்களை யாரும் நெருங்காதபடி ராஜா நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா அவங்க கருத்துல நாங்க தருகிறேன்ப்பா. பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, பேசுகிறவர்கள் முன்பாக ஆண்டவரே எங்க பிள்ளைகளோட தலைகளை நீங்க நிமிர பண்ண வேணுமாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை குறை சொல்பவர்களுக்கு முன்பாக எங்கள் பிள்ளைகள் தலைகள் நிமிர பண்ணுங்க இயேசப்பா. உங்க கருத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்படியே மூன்றாவதாக, இதுல இளம் விதவைகளாக்கப்பட்டுள்ள ஒரு சிலர் இந்த நாட்கள்ல குழந்தை பாக்கியத்தோட இருந்து கணவனை இழந்தவர்கள் இருப்பாங்க. பிள்ளைகளை வளர்க்கறதே அவங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும். அந்த பிள்ளைங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கணும். அவர்களுக்கு அதுக்கேற்றான எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, குழந்தையோட கணவனை இழந்த பிள்ளைகள் இருப்பாங்கப்பா. வளர்ந்த பிள்ளைகளோட ஆண்டவரே இயேசப்பா கணவனை இழந்த பிள்ளைகள்
பிள்ளைகள் இருப்பாங்க ராஜா. என் தேவன் இது அவங்க கையில் எடுப்பீராக. பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரங்களை ஏற்ற உணவுகள் கிடைக்கணும் தகப்பனே. இல்லை ஏற்ற ஆண்டவரே சபா படிப்பு தேவைகள், ஆகாரத்தின் தேவைகள், ஆண்டவரே துணி மணிகள் எல்லாத்தையும் என் தேவன் தாமே நீங்க பொறுப்பெடுத்து அவர்களை நடத்த வேணுமாக ஜெபிக்கிற தகப்பனே. எதற்காகவும் யாரிடம் கை ஏந்தி நிற்க கூடாதுப்பா. எல்லா ஆண்டவரே சப்பா தேவைகளும் நீர் அவர்கள் சந்தித்தாருங்க ஏசப்பா. அதற்கேற்ற அந்த சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்கு அமைய வேணுமாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்க கருத்துல தந்து நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ எனக்கு கணவன் இல்லையே, என் பிள்ளைய நான் எப்படி படிக்க வைப்பேன், என் பிள்ளைக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன், எப்படி என் பிள்ளைய வளர்ப்பேன்னு அவங்க ஏங்கி போயிடக்கூடாது ராஜா. என் தேவன் தாமனீர் எல்லாவற்றையும் நேர்த்தியும் செம்மையுமா பிள்ளைகளுக்கு செய்து தர வேணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய எல்லா தேவைகளையும் என் தேவன் நீங்க கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு காரியங்கள் சந்திக்கப்படட்டும் அப்பா. பிள்ளைக்கு தேவையான ஆகாரத்தின் தேவைகளை சந்திக்கப்படட்டும்பா. எல்லா காரியத்தின் தேவைகளும் அப்பா முற்றிலுமாக சந்திக்கப்பட வேணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்க கரத்துல நாங்கள் தருகிறோம் ஏசப்பா. இந்த தேவன் தாமே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. எங்கள் பிள்ளைகளோட எல்லா தேவைகளையும் தாமே அப்பா நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. உங்க கரத்துல தந்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா. அப்படியே கடைசியாக பிள்ளைகள் ஆண்டுக்குள்ளாக இன்னும் அவங்க வைராக்கியமா அவங்க எழுமணும். இழப்பின் நிமித்தம் துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனுக்காக எழுமி நிற்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கடைசி நம்ம ஜெபிப்போமா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனை இழப்புகள் வந்தாலும் அப்பா உண்மை பிடித்த அந்த காரத்தை அவர்கள் விட்டுவிடக் கூடாது ராஜா. என் தேவனை அவர்கள் இறுதி மட்டும் உறுதியாய் பிடித்துக் கொள்ளக்கூடிய நாள் அன்றரேசப்பா ஒரு எண்ணங்களையும் சிந்தைகளையும் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் அப்பா உண்மை பிடித்த பிள்ளைகள் எனக்கு இழப்பு வந்து விட்டது, என் தேவன் எடுத்து என்ற அந்த புலம்பல் அவர்கள் பாடிவிடக் கூடாதுப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாமத்தை அவர் சொல்லி துதிக்கக்கூடிய ஞானத்தையும் ஆண்டவரேசப்பா தெளிவான புத்தியை நீங்க அவர்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. எந்த சூழ்நிலையில அப்பா உங்களை பிடித்த பிள்ளைகள் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரேசப்பா உண்மை மறந்து விடாதபடி ராஜா. துக்கத்தின் எல்லை இருந்தாலும் பரவாயில்லை தகப்பனே அப்பா உண்மை உறுதியை அவர்கள் பற்றி கொண்டு அந்த துக்கத்தை அவர்கள் சந்தோஷமாய் மாற்றட்டும் தகப்பனே. அவர்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராகப்பா. கண்ணீரை கழிப்பாக மாற்றுவீர் ஆனந்த கண்ணீரை நீ மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் தேய்ச்ச வேணுமாக ஜெபிக்கிறோம். நீ உங்களுடைய கருத்துல தருகிறப்பா. அப்ப அந்த நாட்கள் எங்க அப்பா இல்லம் தேவைகளுக்காக ஜெபிக்க வைத்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே கடந்தது அல்ல புதியவர்கள் நடக்க போகிறதற்காக நன்றி. காரியங்கள் எல்லாம் மாறுதலை முடிய போகிறதற்காக நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே எசப்பா கவலைகளை கண்ணீர்கள் எல்லாம் பறிப்பை மாற்றப்படுகிற உங்க கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீர் ஆனந்த கண்ணீரை ஆண்டவரே எசப்பா நாட்களுக்கு கொடுங்க எசப்பா. கவலையின் கண்ணீர்கள் மறந்து சந்தோஷத்தின் எல்லைக்கு அவர்கள் செல்லட்டும். இந்த நாட்கள் துக்கத்தின் எல்லை இதுக்கு மேல என் லைஃப்ல துக்கமே இல்ல, அந்த அளவுக்கு நான் துக்கப்பட்டுட்டேன்னு அவங்க சோர்ந்து போய் நிற்கலாம் தகப்பனே. அப்பா என்னவா இருந்தாலும் ராஜா ஆனந்தத்தின் எல்லைக்கு இதுக்கு மேல எனக்கு தேவன் கொடுக்க ஒண்ணு மேல அவ்வளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக ஆனந்த கழிப்புள்ள உதடுகளை பாடி துதிக்கும்படியான நாட்டில் கட்டளைங்கப்பா. துக்கத்தினால புலம்பல் கூட பாடக்கூடாதுப்பா. ஆனந்தத்தினால் அன்றரை கழிப்பவர்கள் துள்ளி குதிக்கூடிய நாட்களுக்குள்ளாக கொண்டு வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உங்க கருத்துல தந்து நாங்கள் ஜெபித்து ஜெயம் அடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென்.